இனி நாம் உள்ளே செல்வது நூலுக்குள்ளே போகிறோம். பதி முது நிலை. இப்போ இந்த சொல்லுக்கு சென்னியப்பனார் ஐயா தந்திருக்கிற உரை நம் பேராசிரியர், வேறு ஆசிரியர்கள் இதுபோல் குறிப்பு தரலை, தந்திருப்பாங்களா அப்படின்னு தோணுச்சுன்னா வேறு வேறு நூல்கள் நிறைய இருக்குது, அந்த நூலாம் வாங்கி பாருங்கள். இந்த பதிமுது நிலைக்கு அவர்கள் தந்திருக்கிற குறிப்பும் நம் பேராசிரியர் தந்திருக்கிற குறிப்புக்கு வேறுபாடு உங்களுக்கு புலப்படும். ஏன்னா படித்தா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நாம் படிக்கிற இந்த ஒரு நூல் தான் வாங்கியிருக்கிறேன், அதனால் இந்த நூல் பெருமை நமக்கு தெரிய போகிறதில்ல. வேறு 2-3 படித்து பார்த்தோம்னா தான் இதில் இருக்கிற எளிமை உங்களுக்கு புலப்படும். அது மட்டுமல்ல, நுட்பமும் புலப்படும். அதனால் சொல்கிறேன். அதனால் பதிமுது நிலை ஆசிரியர் என்ன விளக்கம் தர பாருங்க. இறைவன் தன் நிலையில் நிற்கும்போது சிவன் எனப்படுவான். தன் நிலையில் நிற்கும்போது சிவன் எனப்படுவான். இதெல்லாம் மறந்துடாதீங்க. இது திருப்பிலாம் நடத்த மாட்டோம். ஒரு தடவை சொன்னால் அவ்வளோதான். உங்கள் அறிவுக்குள்ளே வச்சுக்க முடிஞ்சால் வச்சுக்கலாம், போச்சுன்னா போச்சு தான். ஆனால் எங்கேயாவது நடத்தும்போது திரும்ப சொல்லுவோம், அப்போ உங்களுக்கு புதுசாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன் நீங்கள் தான் மறந்து போயிட்டீங்களே, அதனால் புதுசாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏற்கனவே சொல்லப்பட்டது என்பதை நினைவில் கொண்டவங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். எனவே இறைவன் தன்னிலையில் நிற்கும்போது சிவன் எனப்படுவான். அடுத்தது, உயிர்களின் பயன்பாட்டிற்கு வரும்போது சக்தி எனப்படுவான். அப்போ சிவம் சொன்னோம்னா தான் மட்டுமா இருத்தல். அடுத்து சிவசக்தியாக வரும்போது, உயிரின் பயன்பாட்டுக்காக இறங்கி வரும்போது அவன் என்ன ஆகிறான்? சக்தி என்கிற பெயர் பெறுகிறான். அவனே தான் சக்தி, வேற ஒன்றும் இல்லை, அவன்தான். அவன் பயன்பாட்டுக்கு வரும்போது சக்தி எனப்படுவள்னு எழுதணும், சக்தி எனப்படுவான். ஏன்னா அவனும் அவளும் நம்ம பொறுத்த வரைக்கும் தான் வேற வேற, அவங்க 2 பேரும் ஒன்று தான். ஏன், ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அலியும் அல்ல அவர். அதனால் சக்தி என்ற சொல்லுக்கு பயன்பாட்டுக்கு எது, சிவம் பயன்பாட்டுக்கு வரும்போது சக்தி எனப்படுவான். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஐந்தொழில் செய்யும் போது பதி எனப்படுவான். இப்போ நாம் படிக்கும்போது பதி பசு பாசம் தானே படிக்கிறோம். அப்போ நம்ம படிப்பது எங்கே? ஐந்தொழில் செய்கிற சிவத்தை படிக்கும்போது தான் பதின்னு படிக்கிறோம். அதுக்கு மேலே அவருக்கு 2 நிலை இருக்குது. எது? சத்தின்னு ஒரு நிலை இருக்குது, அதுக்கு மேலே சிவம் ஒரு நிலை இருக்கா? இருக்குது. இதைத்தான் போன நூலில் படித்தோம். போன நூலில் என்னையா படித்தோம்? 36 தத்துவம் படித்தோமா? 36வது தத்துவம் என்ன? நாதம். அதுக்கு மேலே அபரவிந்து அபரநாதம், பரவிந்து பரநாதம், அதுக்கு மேலே ஆதிசக்தி ஆதிசிவம், அதுக்கு மேலே பராசக்தி பரசிவம். அந்த சிவம் தாங்க இங்கே சொல்லப்பட்ட சிவம். அந்த சக்தி தாங்க இறங்கி வரும்போது சக்தி எனப்படுவான். அந்த சக்தி தான் இறங்கி ஐந்தொழில் கூத்துக்கு வரும்போது பதி என பெயர் பெறுவான். நினச்சி பாருங்க, எவ்வளோ தொலைவில் இருக்கிற பரம்பொருள் நமக்காக இறங்கி 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 கீழே வந்து நாம் நிற்கிற இடத்துல பக்கத்தில் வந்து நிற்கிறான். நாம் எங்கே கிடக்கிறோம்? அதில் பாதாளத்தில் கிடக்கிறோம். நமக்கு இறங்கி வந்து நிற்கிறான் இல்லையா? அந்த கருணை, இதுதான் கருணை. அவனுடைய கருணை என்ன? நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி. நிலந்தன் மேல் வந்தார், நீள் கடல் காட்டினார். அது அவனுடைய கருணை என்று மணிவாசக பெருந்தகை வியந்து நிற்கிறார். எனவே அவன் ஐந்தொழில் செய்யும்போது பதி எனப்படுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் நோட்ஸில் சிவம் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன, பதி என்றால் என்ன, ஒன் வேர்ட் ஆன்சர் நீங்களே கிரியேட் பண்ணிக்க வச்சுக்கலாம். நாளைக்கு உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணும்போது சிவம்னா என்ன சொல்லு, சக்தினா என்ன சொல்லு, பதினா என்ன சொல்லு அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு கலந்தாய்வு பண்ணும்போது இது போன்ற பகுதிகள் ரொம்ப பயன்பாட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப துணை செய்யும். அடுத்து பாருங்கள், அடியார் உள்ளத்தில் என்றும் பதிந்திருப்பதாலும், அடியார் உள்ளத்தில் என்றும் பதிந்திருப்பதாலும்
அடியார் எண்ணங்களை நல்ல வழியில் பதிய செய்வதாலும். யாரும் இந்த உரை கொடுக்கலைங்க, நான் தான் திரும்ப சொல்கிறேன். இதுவரைக்கும் எத்தனையோ பெருமக்கள் இந்த திருவருட்பயனுக்கு உரை தந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உரை நயம் எந்த நூலிலும் இல்லை. 14ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய இந்த நூலுக்கு 21ஆம் நூற்றாண்டில் 700 ஆண்டு காலமாக உரை அவங்கவுங்க சொல்லியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த குறிப்பு யாரும் சொல்லப்படவில்லை, யாராலும் சொல்லப்படல். எழுதுறா பாருங்க, அடியார் உள்ளத்தில் என்றும் பதிந்திருப்பதாலும் அடியார் எண்ணங்களை நல்ல வழியில் பதிய செய்வதாலும் பதி காரணப்பெயர். உங்களால் விளங்கி கொள்ள முடியுமான்னு தெரியல. அதாவது ஒரு சாரார் என்ன கருதுறாங்கன்னா, பதி என்பது வடமொழி சொல் என்று கருதுறாங்க. பதி என்ற சொல்லுக்கே அது வடமொழி சொல் என்ற ஒரு கருத்து தமிழ் கூறும் நல்லுலகத்தில் இருக்கிறது. ஏன் பழைய கால திரைப்படங்களை கணவனை பதின்னு தான் சொல்லுவாங்க. பதி திரைப்பட பாட்டில் கூட பதி சதி அப்படின்னு, சதி அப்படின்னா மனைவியை சொல்வது. அப்படி பதி என்ற சொல்லுக்கு கணவன் என்று பொருள். இந்த சொல்ல பெரிய புராணத்தில் பார்க்கலாம். ஞானசம்பந்த பெருந்தகை மங்கையர்க்கரசியார் 2 பேரும் சந்திக்கிற இடத்துல அம்மா சொல்லுவாங்க, யானும் என் பதியும் செய்த தவம் என்கொல். பெருமானே, உங்கள் திருவடியை வணங்குற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பதியும் நானும், நாங்கள் இந்த இடத்துக்கு அவங்க 2 பேர்த்தையும் வச்சுட்டா கணவனும் மனைவியும் செய்த தவம் என்னே என்று வியக்கலாம். இன்னொன்று, பதி என்பது மதுரையை குறித்தது என்று வைத்து கொண்டா மதுரை மக்களும் நானும் செய்த தவம் என்று சொல்லலாம். யானும் என் பதியும். எவ்வளோ தமிழில் இனிமை இருக்குன்னு பாருங்கள். ஒரு சொல்லில் எத்தனை பொருள் பாருங்கள். எனவே நம்முடைய உள்ளத்தில் இறைவன் எப்போதும் இருப்பவன், இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான். எனவே எப்போதும் பதிந்திருப்பதால் அவனுக்கு பதி என்று பெயர். ஒரு பொருளாயிடுச்சு. இன்னொன்று, நல்ல எண்ணங்களை பதிய செய்வதால் அவன் பதி என்று பெயர். இது காரண பெயர். அது என்ன காரண பெயர்? ஒரு பெயர் 2 வகையில் அமையும். ஒன்று இடுகுறி பெயர்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று காரண பெயர்னு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயரை சொன்னால் அதற்குரிய ஒரு காரணத்தோடு அந்த பெயர் அமையுமானால் அது காரண பெயர் என்று பெயர். ஏதோ ஒரு பேர் வைக்கணுங்க, அதுக்காக ஒன்று வச்சிருக்குது, அப்படி வச்சா அது பேர் இடுகுறி பெயர் என்று பெயர். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் வச்சுங்களேன். பெரிய புராணத்தை வைத்துக்கொள்வோம். நம்ம கண்ணப்ப நாயனார் அவருடைய வரலாற்றை சொல்லுகிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவ தத்தை என்கிற தாயார் கருவுற்று மகப்பேறு பெற்ற நிலை. அங்கிருந்து தலைவன் வருகிறான், நாகன் வந்து அந்த குழந்தையை பார்க்கிறான், எடுத்து அப்படியே நெஞ்சம் பூரிக்கிறான். அப்படி தூக்கும்போது ரொம்ப கடினமாக இருந்தாராம். ஏன்? எடை அதிகமாக இருந்தாராம். இன்றைக்கி நாம் சொல்ல முடியாது, ஒரு குழந்தை தாயின் வயிற்றுக்குள்ளே இருந்து 10 மாத கரு வளர்ச்சியோடு சரியான எடை 3 கிலோங்கிறாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் எடை குறைவான குழந்தைகள் தான் அதிகம் பிறக்கிறது. ஏன்? ஆரோக்கியம் இல்லை, ஊட்டச்சத்து இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. அது பிறக்கிற குழந்தைகள் மிக குறைவு, 3 கிலோ எடையில். அவர் கூடுதலாக இருந்தாராம். அதனால் எடுக்கும்போது தின் என்று இருந்ததுனால திண்ணன் என்று இயம்புங்கள்னு பேர் வச்சார். இப்போ அந்த திண்ணன் என்கிற பெயர் காரண பெயராயிற்று. சரிங்களா? சரி, நமக்கு இடுகுறி பெயர்னா என்ன? இப்போ நம்ம வீட்டில் நமக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது, சாமிக்கு பேர் கருப்பு சாமி. சரிங்களா? நான் புரியிருக்கா சொல்ல, நீங்கள் வேறு நோக்கில் புரிந்துக்கூடாது. நம்ம குழந்தை ஒன்று பிறந்துச்சு, செக்கச்சவையேன்னு பிறந்துச்சு. அந்த குலதெய்வத்தை வேண்டி பிறந்துச்சு. இப்போ என்ன பேர் வைப்போம்? கருப்புச்சாமின்னு பேர். ஏயா சிவப்பாக இருக்க குழந்தை போய் கருப்புச்சாமின்னு பேர். இது இடுகுறி பெயர். ஏன்? அந்த நிறத்துக்கும் அந்த பேருக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் ஒரு பேர் வைக்கணுமே, வச்சோம். அது பேர் இடுகுறி பெயர் என்று பெயர்.
அப்போ ஒரு செயலை அல்லது ஒரு குணத்தை வெளிப்படுத்துகிற வண்ணமான பெயர் இருந்தால் அது பொருத்தமான பெயர். அப்போ அது காரண பெயர் ஆயிடும். அந்த பெயருக்கும் அவனுக்கும் பொருத்தம் இல்லை என்றால் அந்த பெயர் என்ன ஆகிடும்? இடுகுறி பெயராக போய்விடும். உங்கள் பெயர் இடுகுறி பெயரா காரண பெயரா? உங்களை சுற்றி இருக்கிற ஆளை கேட்டால் சொல்லிவிடுவாங்க. நம்மளை கேட்டால் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிவிடுவோம். ஏன்? உங்களுக்கு கர்ணன்னு பேர் வச்சிருப்பாங்க. எள் விழுந்து இடம் பார்க்கிலும் ஈக்கும் ஈகிலன் ஆகிலும், ஆனால் பேர் கர்ணன். எவன்டா உனக்கு பேரை வச்ச அந்த பேரை நினைப்போமா இல்லையா? கஞ்ச பயலுக்கு போய் கர்ணன்னு பேரா அப்படி சொல்கிறோமா இல்லையா? அப்போ அந்த பெயர் பொருத்தம்னு ஒன்று இருக்குதா இல்லையா? அப்படி இருக்கணும் அன்பார். அந்த மாதிரி சிவபெருமானுக்கு பதின்னு ஏன் பேர் வந்துச்சு? அவன் நெஞ்சத்தில் பதிந்திருப்பதால் பதி. நல்ல எண்ணங்களை அடியாருடைய நெஞ்சத்தில் பதிய செய்வதால் அவன் பதி. ஆனால் இவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, அது சமஸ்கிருத சொல். பதி என்பது வடமொழி சொல். ஏன்? சிந்து சமவெளி நாகரத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டது பசுபதி. பசுனா உயிர், பதினா தலைவன். எனவே பசுபதி என்ற பெயர் இருப்பது, பதி என்பது வடமொழி சொல் அப்படின்னு பல உரையாசிரியர்கள் பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் சென்னிப்பனார் ஐயா மட்டும்தான் எழுதியிருக்கிறாரு, பதிய செய்வதால் அவன் பதி. இன்னைக்கு நம்ம சொல் வழக்கில் இந்த சில செடிகளை எல்லாம் பதியமிடுதல்னு பேர். செம்பருத்தி முதலானவற்றையெல்லாம் பாருங்கள், ஒரு கோலை வெட்டி கொண்டு போய், அரளியை வெட்டி கொண்டு போய் பதியமிடுதல்னு பேர். வெட்டி சாணியை போட்டு வச்சு ஊன்றி அதை வளர்க்கணும். அது பேர் பதியம். எது? பதிய செய்தல்னு சொல்கிறோம். அதான் எனவே அதனால் பதி என்பது காரண பெயர்னு எழுதினார். இதாங்க இலக்கணம் தெரிஞ்சால் இந்த இடத்த ரொம்ப ரசிக்க முடியும். இப்போ இலக்கணம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, பதி காரண பெயர் என்னமோ போட்டுக்கிறாரு, காரண பெயர்னு என்னன்னே தெரியலையே. பதி காரண பெயர், பதி காரண பெயர், அதை ஒரு ஒன்றா வச்சுக்குவோம். பதி காரண பெயர்னு போட்டிருக்கிறாருன்னு போயிடுவோம். ஆனால் அந்த சொல்லில் எவ்வளோ ஆழமான இன்பம் இருக்குது. இப்படி போட்டாரே, ஒருவேளை அவருக்கு பிடிச்சதுன்னு போட்டுட்டாரேன்னுமோ தெரியலையே நினைக்கலாமா இல்லையா? அதுக்கு திருவாசகத்தில் நீங்கள் பார்க்கணும். எங்கே? ரெண்டாவது பகுதி என்ன? கீர்த்தி திரு அகவல். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி. அங்கே இருக்குது சொல்லு. அவன் எங்கேயா இருக்கிறான்? எல்லா உயிருக்குள்ளும் இருக்கிறான். யாரு? தில்லை மூதூர் ஆடிய திருவடி. எல்லா தில்லையில் ஆடிக்கொண்டு இருக்கிற திருவடி தான் எல்லா உயிரிலும் பயின்றனன். ஏன்? அவன் பதிந்து இருக்கிறான் இல்லையா? அதனால தான் பயின்றனன். எங்கேயாவது மாறுபாடு இருக்க? பெரியவர்கள் சொன்னதை அப்படியே எடுத்து காட்டியிருக்கிற ஒழிய ஏதோ நமக்கு ஒன்று சொல்லுவோம், நாம் பேராசிரியர் நாம் சொல்வது தான் எல்லாம் அப்படி தான் இல்லை. பெரியோர்கள் எப்போ அப்படி செய்ய மாட்டாங்க. அதற்கான ஒரு காரணத்தை சொன்னால் அதுக்கு ஒரு அரண் சேர்க்கக்கூடிய ஒரு நூல் ஆதாரம் இருக்கணும். சும்மா நம்ம பாட்டுக்கு எதை வேணாலும் சொல்லி கொண்டு போவது அல்ல என்பதை நினைவிற்கொள்ளுங்க. எனவே பதி என்ற சொல் ஒரு அருமையான சொல், தமிழ் சொல். நம் நெஞ்சில் பதிந்திருப்பதால் பதி. அடியார் உள்ளத்தில் அன்பை, நல்ல எண்ணங்களை பதிய செய்வதால் அவன் பதி. அடுத்து பாருங்க, பதியின் அனாதி நிலை முதுநிலையாகும். நிலைனா என்ன? என்றும் மாறாத நிலையான தன்மை. இதுதான் முதல் நூல் படிக்கும்போது படித்தோம். பொய்காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் அப்படிங்கிற இடத்துக்கு பொய்னா என்ன, மெய்யினா என்னன்னு ஒரு விளக்கம் படித்தோம். எப்போ? 6 மாதத்துக்கு முன்பு. சரி, அப்படின்னா என்ன? நிலையாக இருக்கிற பொருளுக்கு மெய் என்று பெயர், நிலை மாற்றத்துக்கு உட்படுகிற பொருளுக்கு பொய் என்று பெயர். அப்போ நிலையான பொருள் அல்லவா, அதை பதிமுது நிலை. நிலை என்பதுக்கு என்ன? என்றும் மாறாத நிலையான தன்மை. இதைத்தான் திருவாசகம் மூத்தானே மூவாத முதலானே. அவனுக்கு மூப்பே கிடையாது. தேவா மூவா சிங்கமே, அவருக்கு மூப்புண்டா? இளமை மூப்பு அதெல்லாம் அவர் கடந்தவர். ஏன்? அவருக்கு மாயை உடம்பாக வாராதுங்க, அவருக்கு அருளே உடம்பாக இருப்பது. எனவே அவர் நம்மை போல மாயாகாரியமான உடம்பை கொண்டவர் அல்ல, அவருக்கு அருளே தேகம்.
அதனால் அவருக்கு அந்த மூப்பெல்லாம் இல்லை, நரை இல்லை, மூப்பு இல்லை, இதெல்லாம் இல்லை. ஆனால் நரை மூப்போடு வருவார். சுந்தரரை ஆட்கொள்ள வரும்போது அப்படி தானே வந்தார். வயது மிகுந்த கோலத்தில் அப்படியே வெள்ளை நிலவை முழு நிலவாக்கி அதை அப்படியே முடி மேலே சாய்ச்சிக்கிட்டாராம். கருத்த முடியெல்லாம் வெள்ளை முடியாகி போச்சு அவருக்கு. அப்படி தான் வந்தார். எங்கே திருமண பந்தரிடை வரும்போது தளர் நடை கொள்ள கோல் ஒன்று தாங்கி வந்தார்னார். ஊன்றி வந்தார்னு சொல்லலை, கோல் ஒன்று தாங்கி வந்தார்னார். அதுக்கு சிகேசியை உரை படிக்கணும் நீங்கள். ஏன் தாங்கி வந்தார்? ஊன்றியில் வரணும். உங்கள் கையில் கோலை கொடுத்தா ஊன்றித்தானே வரணும். அது ஏன் தாங்கி வந்தீங்கன்னார். அவர் எழுதினார், பரம்பொருள் கோலை ஊன்றி வந்தால் பரம்பொருளை கோல் தாங்கியது என்று பரம்பொருளின் இலக்கணம் கெடும். எனவே கோல் கொண்டு வந்தார். ஏன்? வேஷத்துக்கு தக்க மாதிரி வரணுமா இல்லையா? அதுக்காக கோலை கையில் வச்சுக்கிட்டார். ஊன்றிலாம் வரல. ஊன்றினார்னா இறை இலக்கணம் கெட்டு போயிடுமா? என்ன அழகுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த நூலுக்குள்ளே அவங்கெல்லாம் அதுக்குள்ளேயே படித்து 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 தோய்ந்து போனாங்க. சும்மா ஒரு தடவை படித்தோடனே உரை எழுதிட முடியாது. 36 ஆண்டு காலம் அந்த நூலை படித்து படித்து திரும்ப திரும்ப படித்தது கேட்டதுன்னு அதுக்குள்ளேயே கிடந்து அப்புறம் நூல் எழுத ஆரம்பித்தார் சிகேஎஸ் ஐயா. சும்மா பெரிய புராணத்துக்கு நானும் முறை எழுதுகிறேன் என்று எழுதினாரா என்ன? இல்லை. ஏன்னா அவர் தமிழ் புலவர் அல்ல, வழக்கறிஞர். அவர் படித்தது வழக்கறிஞர் தொழிலுக்கு தான் படித்தார். ஆனால் அந்த திருமுறையின்பாலும் அவர் பெரிய புராண வகுப்பை அவருடைய குருநாதர் கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார்னு ஒருத்தர் பேரூரில் அங்கே ஒரு தங்கி ஓராண்டு காலத்துக்கு பெரிய புராண விரிவுரை செய்தார். அந்த உரையை கேட்டு கேட்டு நெஞ்சு அவருக்குள்ளே ஐயையோ இந்த நூலை ஏயா இன்னும் உரை செய்யாமல் இருக்கிறாங்க, ஐயையோ இதை சொல்லாமல் இருக்கிறாங்களே, இது எந்த புத்தகத்திலும் இல்லையே. அப்படி தவித்து தவித்து அவர் கைப்பட எழுதி வைத்த குறிப்புகள் தான் பின்னால் 36 வருஷம் கழித்து உரை எழுதினார். சும்மா இல்லைங்க. நம்ம ஐயாவே எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த சைவப்பாட வகுப்பு என்ற ஒன்று ஆரம்பிக்கலைன்னா இந்த உரை நமக்கு கிடைச்சிருக்காது. அவருக்குள்ள கொட்டியே கிடந்திருக்கும். என்ன இருக்காது? அச்சு வடிவம் பெற்று இன்னைக்கு நம்ம கைக்கு வந்திருக்காது. இல்லைன்னா பதி என்பதை நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்? வடமொழி சொல்னா இன்றைக்கி நாமளும் நினச்சிட்டே இருந்திருப்போம். அந்த மாதிரி காலம் இறைவனுடைய கருணையின் கையில் இருப்பது. அவன் பார்த்து இயக்கிற இயக்கத்தில் எந்த காலத்தில் எந்த வகையில் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கருதுகிறானோ அன்னைக்கு தான் வெளிப்படுகிறது. இல்லைன்னா அது நம்ம நினைப்பது போல். ஏன்னா எழுதணும்னு நினைக்கிற காலத்தில் எழுத முடியாமல் போயிடும். வேண்டான்னு நினைக்கிற சூழலை எழுத வேண்டிய அவசியம் வந்துடும். அப்படி தான் இந்த உரை வந்தது. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. சைவ பாட வகுப்பு தொடங்கும்போது இந்த நூலுக்கு உரை பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள் எழுதி கொடுப்பதாக இசைவு கொடுத்துருந்தாங்க. உண்மை விளக்கம் நூல் முதலே வந்தாச்சு, பாடம் நடந்து கொண்டு இருக்கிறது. பாடம் முடிக்கிற தருவாய் அடுத்த மாதம் நூல் தொடங்கணும். திருவருட்பயன் ஐயாவிடத்துலேருந்து உரை இன்னும் கைக்கு வரல. அவருக்கு அவர் ஆசிரியர். சென்னியப்பனார் ஐயாவுக்கு பேராசிரியர் வையாபுரி அவர்கள் ஆசிரியர் ஐயா. அங்கே பேரை கூட சொல்ல மாட்டாங்க, ஆசிரியர் ஐயான்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி தமிழ் கல்லூரியில் போய் ஆசிரியர் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் கையை காட்டுவாங்க. பேராசிரியர் வையாபுரி ஐயாவை தான் ஆசிரியர்னே சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் எப்படி கேட்குறது? பார்த்தார், உரை எழுதணும்னு எழுதி புத்தகத்தை போட்டு கொடுத்துட்டார். அப்புறமேல் இந்த நூல்லாம் உரையெல்லாம் பாடம் நடந்து ஏறத்தாழ நான் சொல்கிறது கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கலாம், ஓராண்டு காலத்துக்கு பிறகு தான் பேராசிரியர் வையாபுரியாவுடைய திருவருட்பயன் உரை வந்துச்சு. ஆனால் இந்த உரை சென்னியப்பனார் ஐயா எழுதணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் காலம் அவரை எழுத வைத்து விட்டது. அந்த மாதிரி தானுங்க, நாம் கருதுவதெல்லாம் கை கூடுமான்னு தெரியாது. ஆனால் அவன் கருதி இருந்தால் கை கூடிக்கிட்டே போயிடும். அது எது நம்ம கையால் நடக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியாது. சிவம் கருதணும், கருதுச்சுன்னா நம்மளாம் என்ன ஆயிடுவோம்? கருவிகளாக பயன்படலாம். இல்லைன்னா நம்ம டூல்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக பொட்டி போட்டு மூடி வச்சுட்டு நம்மளை கூட டூல்ஸில் பொட்டிக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டாருன்னா நாம் பாட்டு பொட்டிக்குள்ளே கிடக்க வேண்டியது தான். இதுதான் நம்ம நிலைமை, பார்த்துக்கொள்ளுங்க. எனவே இந்த முதல் குறட்பாவில் அதுக்கு சொன்ன அந்த செய்திக்கு அடுத்து பதிமுது நிலை, இதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்கிறார். எனவே பதி என்பதற்கு அந்த நெஞ்சில் பதிந்திருப்பதாலும் நல்ல எண்ணங்களை பதியச் செய்வதாலும்
அவனுக்கு பதி என்று பெயர். சித்தாந்த நோக்கில் தொழிலை செய்கிற பொழுது இறைவனுக்கு பதி என்று பெயர். அப்போ சிவம், சக்தி, பதி 3 நிலை இருக்குது. சிவம் என்பது தன்னிலையில் நிற்றல், சக்தி உயிர்கள் பொருட்டு இறங்கி வருதல், பதி ஐந்தொழிலை செய்தல். இந்த 3ஐயும் நினைவில் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஐந்தொழிலை செய்கிற பொழுது பதி என்ற பெயரை பெறுகிறான். நம் நெஞ்சத்தில் பதிந்திருப்பதாலும் நல்ல எண்ணங்களை பதியச் செய்வதாலும் அவனுக்கு பதி என்று பெயர். இப்போ குறட்பாக்கு போகலாம்.